சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? சரி டைம் ஆச்சு, படுத்து தூங்குங்க. அப்போ நீ? நானும் தான், அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். சரி இப்போ உட்காரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்குவோம். பேசுறதுக்கு இப்ப என்ன இருக்கு? அதான் எல்லாம் தான் பேசியாச்சே. சாப்பிட்டுட்டும் வந்தாச்சு, வேற என்ன? இவ ஒருத்தி. ஏதாவது நாம விளையாடுறத பத்தி பேசலாமே. விளையாட்டா? போதுங்க, எல்லா கேம்ஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் அதை பத்தியே பேசி முடிச்சாச்சு. என்ன அளவுக்கு அதிகமா புகழ்ந்தும் தள்ளிட்டீங்க. மிச்சம் மீதி இருந்தா நாளைக்கு பொங்கல் கொண்டாடி முடிச்சிட்டு பேசலாம். இப்ப தூங்கலாம். இரு குழந்தை, ஒண்ணும் தெரியாது உனக்கு. நானும் தூங்குறத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பெட்டு, ஏசி, குளிரு. இப்ப தூங்குவோமா? இப்படியே எப்படி தூங்க முடியும்? வேற எப்படி? எப்படியா? என்னது? ஸ்வெட்டருங்க. குளிர் தாங்க வேணாமா? உங்களுக்கு ஏசி இல்லாம தூங்க முடியாது, எனக்கு ஏசி குளிர் அதிகமா இருந்தா தூக்கமே வராது. அதான் இத மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, எனக்கும் பிரச்சனை இருக்காது. நம்ம தனித்தனி ரூம்ல தூங்குறப்போ நீ சொல்றதெல்லாம் சரி. இப்பதான் நாம சேர்ந்து ஒன்னா தூங்க போறோம்ல. இப்ப மட்டும் ஏசி குளிராம இருக்குமா? அதுக்கு நான் உன்னை விட்டாதானே. என்னங்க சொல்றீங்க? ஏசி ஆஃப் பண்ணிடலாம் சொல்றீங்களா? அதுக்குன்னு நான் அப்படி சொல்ல. ஃபுல்லா ஏசி போட்டுக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட ஏசி பக்கத்திலே வராது. எப்படி? அது எப்படின்னா எப்படி? நாம ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கும்போது ஏசிக்கு அங்க என்ன வேலை இருக்கு? சொல்லு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. காலையில நமக்கு தலை பொங்கல், அதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்கணும். நீங்க சொல்ற விஷயம் டோட்டலா டிஸ்டர்ப் பண்ணும். வொர்க் ஆகாது. ஏன் வொர்க் ஆகாது? அதெல்லாம் வொர்க் ஆகும். இப்போ உனக்கு தெரியாது, பட் தூங்கி முடிச்சிட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கும் போது அப்பதான் உனக்கே தெரியும். வேணாங்க, அப்பாவோட ஃபீல் என்னவோ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அப்பாவோட ஃபீல்? மாமா என்ன ரொம்ப சோதிக்கிறா இவ. என்ன ரொம்ப சோதிக்கிற. பட் இருந்தாலும் ஓகே, ஒத்துக்கிறேன். அது என்ன ஹெட்செட்டா? இது பத்தாது போல இருக்கே. என்ன பண்ற இவ? ஷோ, இது வேறயா? சூப்பர். குட் நைட். குட் நைட்டா? எனக்கு இன்னைக்கு பேட் நைட். திரும்பி படுத்துக்கோ. என்னங்க? வந்துட்டேன். என்ன பாக்குற ராஜி? பொண்ணு மாப்பிள்ளைக்கு புது ட்ரெஸ் கொடுக்க போறோம். நாம பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி இருக்க வேண்டாமா? அதனால்தான் இப்படி. அடுத்த பொங்கலுக்கு பேரம் பேத்தி வர போறாங்க. உங்களுக்கு இன்னும் மாப்பிள்ளைன்னு நினைப்பா? இத பார், புருஷன் பொண்டாட்டி எப்பவுமே தங்களை பொண்ணு மாப்பிள்ளையாவே நினைச்சுக்கணும். அப்பதானே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அம்மா, வா சூர்யா, வாமா. வாங்க. என்னம்மா வர சொன்னீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னு பொங்கல் ட்ரெஸ் வாங்கிக்குங்க. கொடுங்க. இந்தா, தேங்க்ஸ். தேங்க்யூமா. தேங்க்யூப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. பொன், பொருள், செல்வம், மகிழ்ச்சி இவை அத்தனையும் பொங்கல் போல உங்க வாழ்க்கையில பொங்கணும். அதுக்கு எங்களோட ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். அம்மா, அப்பா, வந்துட்டாங்கம்மா. மதி,
வாமா வா கதிர். மதி ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்னா. உங்க 2 பேருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ சௌந்தர்யா. உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துகள். ஹாப்பி பொங்கல்மா. ஹாப்பி பொங்கல்மா. மதி, நீயும் மாப்பிளையும் சேர்ந்து நின்னு பொங்கல் ட்ரெஸ் வாங்கிக்குங்க. சேர்ந்து நின்னு வாங்கிக்கங்க மாப்பிள. வாங்க. மதி, உன் கழுத்துல தாலி ஏறின கையோட நீ இந்த வீட்டு இளவரசிங்கிறத மறந்து உன் புகுந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி உன்னை மாத்திக்கிட்டத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆமா இளமதி, நீயும் மாப்பிளையும் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பொன் பொருள் செல்வம் மகிழ்ச்சி இவ அத்தனையும் பொங்கல் போல உங்க வாழ்க்கையில பொங்கணும்னு நாங்க வாழ்த்துறோம். வாங்கிங்க. வாங்கிக்கோ மதி. தேங்க்யூமா. தேங்க்யூப்பா. அப்பா அம்மா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா சந்தோஷமா நல்லா இருங்க. இருக்கணும். மதி, புது Dress எல்லாம் போட்டுக்கிட்டு 2 பேரும் சீக்கிரம் வாங்க, பொங்கல் வைக்கணும். சரி. மதி, அத்தை. அண்ணி பொங்கல் புடவெல்லாம் கொடுத்தாங்களா? ஆமா அத்தை. அண்ணி உனக்காக பார்த்து பார்த்து எடுத்தாங்க. புடவை நல்லா இருக்குல்ல? குடு பார்க்கலாம். ஓ வாவ், ரொம்ப நல்லா இருக்கு மதி. முந்தான பார்டர் இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஐ திங்க் இட் வில் சூட் யூ வெல். உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன இது? வெறும் 60,000 தான் போட்டிருக்கு. சௌந்தர்யாவுக்கு எடுத்த புடவை 1 லட்சம் ரூபாய் ஆச்சே. அண்ணி ஏன் இப்படி பண்ணாங்க? மருமகளுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு மகளுக்கு 60,000 ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்காங்க. இளமதி, நீ யாரு? இந்த வீட்டை இளவரசி. நியாயமா உனக்கு தான் அதிக விலையில புடவை எடுத்திருக்கணும். சௌந்தர்யாவை விட நீ எந்த விதத்துல தாழ்ந்து போயிட்ட? என்ன அமைதியா இருக்க?